பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. நம் தேவனை நம்பும் பொழுது அவர் நம்ம கைவிட மாட்டார். அவர் நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்த மாட்டார். அன்றைக்கும் அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் அந்த எரிகோவை சுற்றி வரும் பொழுது அந்த எரிகோ ஜனங்கள் ஒருவேளை அவர்களை பார்த்து ஏளனமா பேசியிருக்கலாம், ஒருவேளை அவங்கள வெட்கப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கர்த்தரை மாத்திரம் நம்பி அந்த எரிகோவை சுற்றி வந்தார்கள். தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுடைய தலையை உயர்த்தினார். அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கும் அப்படித்தான். இந்த மாதத்தை துவங்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை நம்பி இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தரை சார்ந்து நீங்கள் செல்லும் பொழுது அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். நீங்க எந்த இடத்துல கேவலமாக ஏளனமாக நிந்திக்கப்பட்டீங்களோ பேசப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்குமா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே. ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் இந்த வருடத்தை இப்பதான் நான் துவங்கினேனே, 7 மாதங்கள் புரண்டு ஓடி 8வது மாதத்துக்குள்ள வந்து நிற்கிறேனே, இந்த வருடம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு அற்புதம் எனக்கு நடக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கேனே, ஒரு அற்புதம் எனக்கு கிடைக்குமா? ஒவ்வொரு மாதம் முதல் நாளிலும் இந்த மாதத்திலேயாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமான்னு கர்த்தருடைய பாதத்தை நோக்கி அமர்ந்து காத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நடக்குமா நடக்காத நீங்க சோர்ந்தே போய் இருக்கலாம். சோர்வு உங்க இருதயத்தை கட்டி பிடித்து கொண்டு இருக்கலாம். நான் யாரும் நினைத்திராத வழியில உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும் பொழுது கட்டாயம் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்க நம்பிக்கையை கனப்படுத்தி அவர் உயர்த்த போதுமான தேவனாய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், அப்பா நான் நினைத்திராத வேளையில யாரும் அறியாத வழியில எனக்கு ஒரு அற்புதத்தை செய்பவரே.
நடக்குமா நடக்காதா சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? என் கண்ணுக்கு இது எட்டின காரியம் இல்லையே, என் திராணிக்கு இது ரொம்ப பெருசாச்சு, நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே. இப்ப யாருமே நினைக்காத வழியில உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேலையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே. நம்முடைய நம்பிக்கையை அவர் கனப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார். அவங்க வாழ்க்கைக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்றால், ஒரு சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், காலம் மாறி இருக்கலாம், தாமதமாயிருக்கலாம், ஆனால் அதை கட்டாயம் நிறைவேற்ற அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. நான் நம்பியிருக்கிற காரியம் கட்டாயம் அவரால் வரும். பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரை நம்பி அவரை சார்ந்திருப்பதே நமக்கு பெரும் பாக்கியம். ஆமென். God bless you.